வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுவாரஸ்யமான ஒரு விவாதம். எந்த மொழி உயர்ந்தது? எந்த மொழியிலேருந்து மற்ற மொழிகள் பிரிந்தது? இப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பெரும்போக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல விஷயந்தான். பண்டிதர்கள் மட்டத்தில் நடந்து வந்த இந்த விஷயம் இப்போ பட்டி தொட்டி பாமரர் வரைக்கும் வந்துருச்சு. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நோக்கம்தான் சொல்லணும். சரி, இது உண்மையிலே எந்த மொழி சிறந்தது? எந்த மொழி மூத்தது? எதுலேருந்து எல்லா மொழியும் பிரிஞ்சு வந்ததுன்னு ஒரு நியாயமான ஒரு ஆய்வாக இந்த பதிவை பார்க்கலாம். கோர்ட்டில் சொல்கிற மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை அப்படின்னு காய்த்தல் உவத்தலன்றி சிறப்பான ஒரு பதிவாக போட்டுக்கிறேன். ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்தா பல நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஆதாரப்பூர்வமாக தான், மனம் போன போக்கில் எதுவும் சொல்லப்படவில்லை. சரி, முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு உலக அளவில் 6 இருக்குது. லாட்டின், கிரீக், இப்ரூ, அது தமிழ், மாண்ட்ரின், சம்ஸ்கிருதம், இதெல்லாம் வந்து உலக அளவில் மூத்த மொழிகளாக சொல்லப்படுகிறது கிளாசிக்கல் லாங்குவேஜ். இதில் 60% 70% மேலே பேச்சு வழக்கு இல்லாமல் அழிஞ்சு போன மொழி தான். இந்திய துணைக்கண்டத்தில் 2 மொழிகள் இன்றைக்கி ஆட்சியில் பலமாக இரு துருவங்களாக இருக்கிறது, சமஸ்கிருதமும் தமிழும். இதில் மொழி அரசியல் எந்த மொழி பண்ணது, எந்த மொழிக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு ஒரு விரிவாக ஆய்வு இது. சமஸ்கிருதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அது சமஸ்கிருதம் தானே. ஏன் சமஸ்கிருதம்னு சொல்கிறேன்னா அந்த மொழி பண்டிட்டுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. மத்திய ஆசியாவில் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஆரியர்கள் ஒரு பிரிவு இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளே வந்தாங்க, கங்கைக்கரை சமவெளி பக்கம் பரவுனாங்க. ஒரு பிரிவு ஐரோப்பாவில் ஜெர்மனுக்கு போனாங்க. இது வரலாற்று உண்மை. அப்படி வந்த ஆரியர்களோடு வந்த மொழி தான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வந்து அவங்களுடைய ஆய்வுப்படி, அவங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா வேதகால சமஸ்கிருதம் வேறு. அது வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான். இது வந்து அவங்க சொல்கிறது ஆய்வுக்கு தரவுகள் இல்லாமல் அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அந்த சமஸ்கிருதம் இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாணினி என்பவர் அப்படின்னு ஒரு மொழி அறிஞர். அவர் தான் இப்போ இருக்கிற நவீன சமஸ்கிருதத்துக்கு ஒரு இலக்கண நூலை கண்டவர். அதுக்கு முன்னாடி இந்திரன் எழுதிய வியாகரணம் தான் அவங்களோட இலக்கண நூலாக இருந்ததாம். வியாகரணம் இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது பாணினி எழுதிய சமஸ்கிருத மொழி இலக்கண நூல். இந்த மொழிக்கு வந்து பெருமைகளும் உண்டு, சில பலவீனங்களும் உண்டு. பெருமைகளாக அவங்க சொல்கிறது வந்து இது தேவ பாஷா, தெய்வங்கள் பேசுகின்ற மொழின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி எடுத்துக்கலனாலும் வழிபாட்டு மொழின்னு சொல்லலாம். இது ஆலயங்களில் வழிபாட்டு பூஜா மந்திரங்கள் உள்ள ஒரு மொழி. அந்த விதத்தில் இதில் ஒலி உச்சரிப்புகள் இன்றைக்கும் சிலாகியமாக பேசப்படுகிறது. இதில் ஏகப்பட்ட கலை படைப்புகள் கருவூலங்கள் இருக்கிறது, அது மறுக்க முடியாது. ஏன்னா இந்த மொழி அரியணை ஏறின பின்னாடி அனைத்து அரசர்களும் இதை ஆதரித்த பின்னாடி, ஆட்சி கட்டில் அரசு மொழியாக சமஸ்கிருதம் ஆன பின்னாடி பிறமொழி பேசுகின்ற அறிஞ பெருமக்கள் தன் படைப்புகளையும் கருத்துகளையும் சிந்தனைகளையும் இந்த மொழியில் தான் படைத்தாங்க. இப்போ காளிதாசன் எழுதின மேகதூதமோ சகுந்தலமோ எல்லாமே சமஸ்கிருதம் தான் எழுதிக்கிறார். ஜோதிட நூல்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் நாட்டிய சாஸ்திரங்கள், உபநிஷதங்கள், வேதங்கள்லாம் ஒரு கருவூலமாக இந்த மொழியில் இருக்குது. இந்த மொழியினுடைய பலம் இது. பலவீனம்னு சொன்னால் எழுதா கிளவி என சொல்லப்படுகிறது. எழுத்து இல்லை, ஒலி அமைப்பு மட்டும்தான். தேவநாகரி எழுத்து தான் இன்ன வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மொழிக்குன்னு தனி எழுத்து கிடையாது. தமிழ் மொழியில் வந்து நம்ம தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மொழி மயக்கத்துக்கு ஆட்படும் போது அந்த மொழி ஈஸியாக பேசவும் எழுதவும் கிரந்த எழுத்துக்கள் கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்கள் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். சமஸ்கிருத எழுத்துக்கள் அல்லவை. அது இதனுடைய பலவீனம். 2வது, இது பேச்சு வழக்கு மொழி இல்லை. எந்த ஒரு மனிதனும் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்ல முடியாது. சமஸ்கிருத புலவர்கள் பண்டிதர்கள் வீட்டில் வேறு மொழி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி நிலை இன்றைக்கி 24,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இயற்கையிலே கிடையாது. நேபாளத்தில் ஒரு 10,000 பேரும், இங்கே ஒரு 15,000 பேருங்கிறாங்களாம். அது வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தான் உருவாக்குறாங்களே ஒழிய தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது இந்த மொழியுடைய பலவீனம். இந்த மொழி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஆரியர்களுடைய திறமை தாங்க காரணம். ராஜதந்திரிகள் இவங்கக்கிட்ட இருந்த ஜோதிடம், யாகம், பல்வேறு வித்தைகளை எல்லா அரசர்களும் மயங்கிட்டாங்க. எல்லா அரசர்களும் இவரை போற்ற ஆரம்பித்து இவர்கள் மந்திரி பிரதானிகளாக இவங்க தான் இருந்தாங்க. இவங்களுடைய சொல்லுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து தெய்வ பாஷான்றதுனால ஆலயங்கள் உள்ளே நுழைஞ்சு இவங்க வந்து உச்சத்துக்கு இந்த மொழியை கொண்டு போய் ஆட்சி மொழியாக வச்சதுனால இந்த மொழி வந்து மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தது. அந்த விதத்தில் இவங்க ராஜதந்திரம் மிகப்பெரிய விஷயம். வடநாட்டில் இவங்க வரதுக்கு முன்னாடி பிராகிருதமும் பாலி மொழியும் உச்சத்தில் இருந்தது.
பிராகிருதம் வந்து சமணம், பாலி வந்து பௌத்தம். இந்த மொழி உச்சத்தில் இருக்கும்போது இப்போ சமஸ்கிருதன்ற மாதிரி அது பிராகிருதம் ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, சதுரங்க காலத்தில் அந்த மொழியும் விரட்டிட்டாங்க. பிராகிருத மொழியே இல்லை இப்போ. பாலி மொழியும் இல்லை. புத்தர் பேசுனதும் கிடையாது. அந்த மதமும் வந்து இந்தியா விட்டு வெளியே துரத்தப்பட்டது. இவங்களுடைய மிகப்பெரிய திறமை தான் அது. சமஸ்கிருதத்தை முழுமையாக எதிர்த்த சமணர்களும் பௌத்தர்களும் பின்னாடி தங்கள மத நூல்களை சமஸ்கிருதம் தான் படிச்சிருக்கிறாங்க. அது எப்படி எந்த மாய மந்திரம் பண்ணி அந்த மாதிரி மாற்றினாங்கன்னு தெரியல. இது அவருடைய மிகப்பெரிய தந்திரமான வெற்றி தான். மிகப்பெரிய ராஜதந்திரிகள்னே சொல்லலாம். அடுத்து நம்ம தமிழ் மொழிக்கு வருவோம். தமிழ் வந்து மக்கள் இங்கே 60,000 வருஷமாக நிலப்பரப்பில் வாழ்கிறதா இன்றைக்கி நவீன தமிழ் சமூகம் வாழ்கிறது இந்த 60,000 வருஷத்துக்கு கணக்கு சொல்கிறாங்க அறிவியல் ஆய்வுப்படி. அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து ஹோமோ எரக்டஸ் நிமிர்ந்த முதுகெலும்பு நிமிர்ந்த இனம் தாண்டி ஹோமோசேப்பியன்ஸ் உருவான அந்த 60,000 வருஷமாக இங்கே நிலப்பரப்பில் ஆதிக்குடிகள் வாழ்கிறாங்க. அந்த ஆதி பழங்குடிகள் பேசிய மொழி தமிழ். அது பலவிதமாக உருவாகி தவறுந்து நடந்து 4 கால் நடந்து உச்சத்துக்கு வந்தது பின்னாடி. ஆனால் ஆதிக்குடிகளுடைய பாஷை, ஆதிக்குடிகளுடைய மொழி தமிழ். இதுக்கு இலக்கணம்னு சொன்னால் அருமையான ஒரு இலக்கணம் தொல்காப்பியம் தாங்க. ஒல்காப்புகள் தொல்காப்பியன்றாங்க இல்லையா? அந்த தொல்காப்பியர் படித்த தொல்காப்பியம் அவருடைய பேசிக், அவர் போட்ட கட்டுமானப்படி தான் தமிழ் இன்னும் வீழாமல் உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரம், 9 ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல், அப்போ 27 இயல். எழுத்துனா எத்தனை எழுத்து, எப்படி உச்சரிக்கணும், எதெல்லாம் எழுத்துன்னு சொல்லி அது தனி அதிகாரம். அந்த எழுத்துக்கள் கூடி சொல் உருவாகும் போது அதுக்கு சொல் அதிகாரம். சொல்லுக்கு பொருள் காணும்போது அதுக்கு பொருள் அதிகாரம். இத்தனையும் அது இருக்குது. எப்படி உச்சரிக்கணும், என்ன பண்ணணும். ஒரு கோயில், கோவில் இப்போ 2 யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு ஆலயத்தை கோயில்னு சொல்கிறோம், கோவில்னு சொல்கிறோம். எது உண்மை? தொல்காப்பிய சூத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். கோயில் தான் உண்மை, கோவில் கிடையாது. அந்த நீங்கள் ஒரு மொழி வடமொழியா வேறு மொழி தமிழ் மொழியா, இது வார்த்தை கரெக்டாக இல்லையா நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னா தொல்காப்பிய சூத்திரங்களை வச்சு க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் தமிழ் மொழி பத்திரமாக இருக்குது. இவர் வந்து இவருடைய ஆசிரியர் வந்து அதங்கோட்ட ஆசான். அவர் அந்த இடம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு இன்றைக்கும் ஊர் இருக்குது. அந்த அதங்கோடுன்றது அவர் ஆசிரியர் வந்து ஊர் பேர், திருன்றது சிறப்பு பெயர். அப்போ திருவிதாங்கோடு ஆசான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம்னா நம்ம தொல்காப்பியரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்கணும். 2ஆம் சங்கத்தை சேர்ந்தவராக சொல்கிறாங்க. முதல் சங்கம் தென்மதுரை, 2ஆவது சங்கம் கபடாபுரம் சொல்கிறாங்க இல்லையா? இவர் 2ஆவது சங்கத்தை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தமிழுக்கு கிடைச்ச ஒரு அணிகலன். பின்னாடி நன்னூல், வீர சோழியம், காக்கைப்பாடினியம் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனால் முதல் நூலாக இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் முதல் நூல்னு சொல்ல முடியாது. அது சிறப்பு நூல்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே அகத்தியம் இலக்கண நூல்கள் இருந்திருக்கு. ஏன்னா இவரே அடிக்கடி சொல்கிறாரு, என்மனார் புலவர் மொழிப, என்மனார் புலவர் என்ப அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை போன்ற புலவர்கள் சொல்கிறாருன்னா இவருக்கு முன்னே புலவர்கள் இருந்திருக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியம் இருந்திருக்கு தான் அர்த்தம். அப்போ தொல்காப்பியத்தின் காலத்தை கணிக்கவே முடியல. இந்த மக்கள் இனக்கூட்டமே 60,000னா இவங்க எப்போ எந்த காலத்தையும் கணிக்க முடியல. அதுக்கும் ஒரு காலம் வரும். இந்திய துணைக்கண்டத்தில் ஜம்புத் விபுத் இந்த தீவில், அதாவது நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் முற்றும் முதலாக பேசப்பட்ட இந்த மொழி தமிழ் மொழி, இனம் திராவிட இனம். ஆரிய படையெடுப்பில் பின்வாங்கி விந்திய மலை தொடர்ச்சிக்கு பின்னாடி வராங்க. கங்கை சமவெளி ஃபுல்லாக அவங்க பரவுகிறாங்க. அங்கே இருந்த அரசு, ஆட்சி, மொழி, அரசியல், பிராகிருதம், பாலி எல்லாம் போய் முழுக்க டாமினேட் ஆகிடுது. இந்த வைதிக மதம் அங்கே வேறு பிடிக்குது. பின்னாடி அங்கே வெற்றி கண்ட பின்னாடி தெற்கு நோக்கி வராங்க இந்த ஆரியர்கள். அப்போ வலிமையான தமிழ் மொழியின் திராவிடர்களும் கடுமையான மோதல் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க தந்திரம் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ் மொழியை முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் கலந்த ஒரு மொழியாக மாற்றுறாங்க. மணிப்பிரவாள நடையாக மாற்றுறாங்க. 90% சமஸ்கிருத வார்த்தையும் 10% தமிழ் வார்த்தையும் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் தமிழே வேற ஒரு பாஷையாக மாறி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நடன பரதநாட்டியம் நம்ம நாட்டியமாக வச்சுக்கிறோம். அது இல்லை. நம்ம இசையம் வந்து தமிழ் இசையை போய் இப்போ கர்நாடக இசையாக பாடினுக்கிறோம். பண்கள் இங்கே போய் ராகமாக மாறி அதுவே திருப்பி நம்மக்கிட்ட விற்றுட்டாங்க. நம்ம நாட்டியத்தை இழந்துட்டோம், இசையை இழந்துட்டோம். முத்தமிழில் நமது 3 தமிழ், இயல், இசை, நாடகம். இசை நாடகம் போயிடுச்சு, மொழியும் போயிருக்கோம், முழுக்கவே காணாமல் போயிருக்கோம். தமிழ் சமஸ்கிருதத்தின் குழந்தை தான் தமிழ். நம்மளவே நம்ம வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை
நல்ல வேளை நமக்கு அவங்க பாஷையில் சொன்னோன்னா, இந்த வெள்ளைக்கார பையன் வந்து எல்லாம் கெடுத்துப்புட்டான் ஓய் அப்படின்னு பண்ணி விட்டான். வெள்ளைக்காரன் வந்து திராவிடன் திருப்பி எடுத்து கொடுத்துட்டான். திருப்பி தமிழ் மொழி தனித்தியங்க வருது, திராவிட மொழி குடும்பம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். அதனால் தமிழ் திருப்பி பலபடி திராவிட இயக்கம் உருவான பின்னாடி மெதுவாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் இப்போ யாரும் சொல்கிறதில்ல. இல்லை புதுமனை புகுவிழா, இல்லை திருமண விழான்னு தான் சொல்கிறாங்க. கல்யாணம்னு சொல்கிறதில்ல, இல்லை திருமண விழான்னு சொல்கிறாங்க. அரசியல்லே வந்து அபேட்சகர் அப்படியெல்லாம் இருந்துச்சு. காரியதர்சி, ஜில்லாலாம் இருந்துச்சு. மாவட்டம், கிளைக்கழகம், ஒன்றியம், அப்படி சுத்த தமிழ் வந்துடுச்சு. நம்ம மறைவு நடிகர்லேருந்து பரிதிமார் கலைஞர்லேருந்து இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு தமிழ் மீட்டு உருவாக்கப்பட்டு அதே மாதிரி இசையும் வரணும், அந்த நாட்டிய கலையும் வரணும். எல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த தமிழ் மொழி எப்படியெல்லாம் பிரிஞ்சு இந்திய மொழி தொடர்ச்சிக்கு பின்னாடி பல மொழிகளாக பிரிஞ்சுதான் அது எளிமையாக சொல்கிறேன். முதல்ல தோன்றியது கன்னடம். அவங்க கன்னடத்தில் வந்து 4ஆம் நூற்றாண்டு சிறு சிறு குறிப்பு கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. கன்னடத்தில் வந்து ஹலே கன்னடம்னு ஒன்று இருங்க. அப்படின்னா பழைய கன்னடம்னு அர்த்தம். இப்போ வழக்கில் இல்லை, நவீன கன்னடம் இல்லை. அந்த கன்னடம் எதுனா தமிழ். புது கன்னடம் வரதுக்கு முன்னாடி தமிழ் தான் பேசியிருந்துக்கிறாங்க. இது எப்போ மாறிச்சுன்னா, கொங்கண நாடு இருக்குது இல்லையா, கொங்கண நாடு வடகன்னடம். அங்கே வந்து முதல்ல திரிபு ஏற்பட்டு அங்கேருந்து பரவி தமிழ் திரிஞ்சு சமக்கிறதெல்லாம் கலந்து கன்னடன்ற மொழி உருவானது. அப்புறம் தட்சிண கன்னடத்துக்கு பரவுது. இன்றைக்கி இருக்கிற அன்றைக்கி இருந்த கங்க நாடு கேள்விப்பட்டிருவீங்க. கங்கப்பாடி கங்க நாடு ராஜராஜ சோழன் வென்றான்னு. அது வந்து இன்றைக்கி இருக்கிற கேஜப் தாண்டி இருக்குது. அங்கே தான் கங்க நாடு இருந்தது. அங்கே இருந்த மன்னன் பேர் சீயகங்கன். அவனுடைய பவனந்தி முனிவர்னு ஒரு புலவரை வச்சு தான் நன்னூல் இலக்கண நூல் எழுதப்பட்டது. அப்போ அந்த இடம் என்ன மொழி பேசியிருப்பாங்க? தமிழ் தான் பேசியிருக்கிறாங்க. ஹலபீடில் இருந்த அந்த ஒய்சால வல்லாள மரபு, அது வந்து அங்கேயும் வந்து கலப்பு ஏற்பட்டு பின்னாடி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி முழு கன்னடம், நவீன கன்னடம், அங்கே இலக்கிய இலக்கணமெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழ் மொழியின் திரிபுன்றது உண்மைதான். எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இது மனம் போலும் போக்கில் இல்லை. அந்த சமக்கிறதை நீக்கிட்டு மீதிக்கிற சொல்கள் வேர் சொல் தேன்னா தமிழுக்கு தான் நீங்கள் வந்து சேர வேண்டியிருக்கும். இது மொழியியல் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நமது மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் திராவிடத்தாய் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். அந்த கர்நாடகன்னு எப்படி வந்துச்சுன்னா, கரை நாடுன்னு பேர். கடற்கரை, கங்குண நாடு வந்து கடற்கரையோடங்கிறது. அது பேர் கரை நாடு. கரை நாடு கரநாடாக மாறி கர்நாடகமாக மாறிடுச்சு. இப்படி தான் உருவானது கர்நாடகம். அந்த கொங்கண நாட்டிலேருந்து அப்படியே பரவி பெரிய நிலப்பரப்பில் கர்நாடக மொழி பரவிடுச்சு. இது வந்து அந்த நாட்டுடைய வரலாறு. ரெண்டாவது தெலுங்கு, தள்ளி தெலுங்குன்னு வாங்க. அதுவும் நம்ம மொழியிலேருந்து பல திரிபுகள் உண்டாகி உருவான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் வேர் சொல் தான் அடிப்படை காரணம். நம்ம மனம் போன போக்கில் சொல்ல முடியாது. நம்ம சொல்களே மொழி கட்டமைப்பு, வாக்கிய கட்டமைப்பு, சொற்கள் எல்லாம் ஈஸியாகவே புரியும். ஒரு ஆந்திராவில் போய் நீங்கள் 6 மாதம் இருந்தால் ஈஸியாக தெலுங்கு பேசலாம். காரணம் நம்மளுடைய சாயலில் உண்டு. பெங்களூரில் போய் ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னா கன்னடம் ஈஸியாக பேசலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. 14 வருஷம் ஸ்கூலில் படித்தா இங்கிலீஷ் பேசணும் திணறதுக்கு காரணம் அது வேறு மொழி. திராவிட மொழிக்கிட்ட போய் நீங்கள் எங்கே போய் திரும்ப மலையாளமாக இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் இதுக்கு அத்தாட்சி வந்து இதுதான் காரணம். மலையாளத்தை பற்றி பேசுனீங்கன்னா அது ஒரு 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் தேசங்க. செந்தமிழ், கொடுந்தமிழ் 2 வகை உண்டு. செந்தமிழ்னா தமிழ்நாட்டில் பேச சுத்த தமிழ். கொஞ்சம் கொச்சையாக வளைவு திரிவாக பேசுனா அது கொடுந்தமிழ். அது மலையாளத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டில் துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படின்ற ஒருத்தர் மலையாளத்துக்கு ஒரு அடிப்படை வகுத்தார். அதாவது மலையாளத்தை தமிழை திரித்து மலையாளத்தை உருவாக்கினார்னே சொல்லலாம். நம்ம பார்வையில் அது, அவங்க பார்வையில் நவீன மலையாளத்தின் சிற்பின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இலக்கணம் வந்துருச்சு மலையாளத்துக்கு, தனி மொழியாக வளர்ந்து அது போயிட்டுருக்குது. எல்லாம் சமக்கிரதம், வட்டார வழக்கு, உச்சரிப்பு கலந்து மாறிடுது. அது இயற்கை தான். அதில் மலையாள நம்பூதிரியோட பங்கு கைங்கரியம் அதிகம். 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட அங்கே தமிழ் சாயல் அதிகமாக தான் இருந்திருக்கு. அங்கே மிஷினரிகள் போட்ட புத்தகங்களில் அவங்க வந்து மலபார் அல்லது தமிழ் மொழின்னே போட்டிருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு எழுதின புத்தகங்களில். இது வரலாற்று உண்மை. அரேபியாலேயோ மற்ற ஆங்கிலக்காரங்களோ இல்லை போர்ச்சுகல்காரங்களோ வந்தப்போ அவங்க வந்து மலபார் அப்படி கூப்பிட்ருக்காங்க. மலையாளன்றதும் அப்படி தான். சேரளமாகி இப்போ மலையாளமாக ஆறிடுச்சு. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா வேலூரும் சென்னையும் வேறு வேறு தமிழ் பேசுகிறாங்க. ஸ்கிரிப்ட் ஒன்று தான். நெல்லையும் கொங்கு தமிழும் வேறு வேறு. இப்போ கவுண்டருங்க பேசுகிற மொழியும் நெல்லைக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரே ஸ்கிரிப்ட் தான், உச்சரிப்பு வேறு வேறு. விட்டுருந்தா அது 6 மொழியாக பிரிஞ்சு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி 6ஆக பிரியிருக்கும்.
வட்டார வழக்கில் உச்சரிப்பு வழக்கில் மொழி பிரிவது சகஜம். ஆனால் நம்முடைய மூலம் எதுனா திராவிட மொழி, திராவிட மொழி குடும்பம். இதுதான் உண்மை. நமது தாய்மொழியை காப்பாற்றணும்னா மொழி கலப்பு கம்மி பண்ணணுங்க. இப்போ கூட சாதாரணமாக ஒரு 10 வார்த்தை பேசினா 3, 4 சமஸ்கிருத வார்த்தைகளும் ஒரு ஆங்கில வார்த்தையும் கலந்து தான் வருது. சுத்த தமிழில் பேசினா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ கலைஞர், அண்ணா எல்லாம் ரொம்ப எடுபட்டது, அவங்க மொழி ரீச் ஆனது, அவங்களுடைய உரை ரீச் ஆனது காரணம் அவங்களுடைய தூய தமிழ். கலைஞர் பேசுவார் இல்லையா, நள்ளிரவில் காவல்துறையினர் என் இல்லம் புகுந்து கைது செய்தார்கள் அப்படின்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சுத்த தமிழ். இப்போ சீமானெல்லாம் ரீச் ஆகிறது அவர் பேச்சாற்றல் நல்லா ரீச் ஆகிறதுக்காக, அதாவது மக்கள் எடுபடுறது காரணம் சுத்த தமிழ் பேசுகிறாரு. நம்ம மொழிக்கு தெய்வ தமிழ் தாங்க பேர். அதனால் சுத்தமாக பேசும்போது இதுவே மந்திரம் ஆகும். சமஸ்கிருதத்தில் தான் மந்திரங்குது, இங்கே மந்திரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இது ஞானம் உண்டு, மந்திரம் உண்டு, எல்லாமே உண்டு. தேவாரம் பாடிய மூவரும் திருவாசகமும் தமிழ் பாடல்களில் ஓதி தான் எல்லா சாதனையும் செஞ்சாங்க, எல்லா சித்து வேலைகளும் செஞ்சாங்க, எல்லா மந்திர வேலைகளும் நடந்தது. தெய்வ சக்தியை கொண்டு ஏற்றுந்தெல்லாம் தமிழ் பாடல்களை ஓதி தான் செஞ்சாங்க. தேவாரம்லாம் தமிழ் மந்திரங்களே, கோளறு பதிகமெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் தெய்வத்தமிழ் உண்மை. நீங்கள் சீனாவுக்கு போனீங்கன்னா மடாலயங்களில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு மந்திரம் ஓதப்படுகிறது. இதுதான் அந்த மந்திரம். இது என்ன மந்திரம் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தமிழ் உயிரெழுத்தான ஆ, இ, உ, ஏ, ஓ, இதுதான் மந்திரமாக ஓதுறாங்க. உயிர் எழுத்துக்கள் உயிரை வளர்க்கும். இது உண்மை. இஸ்ஸுன்ற மாதிரி மூக்கோழிகளை தொல்காப்பு அனுமதிக்காரன் ஊறு செய்பவை. தமிழ் உயிரெழுத்துக்கள் உயிரை வளர்ப்பவை. தமிழ் இருக்கிற ஆயுத எழுத்து மிகச்சிறந்த ஒன்று, முக்திக்கான வழி. தியானம் கற்றுக்க மடாலயங்களுக்கோ துறவிகிட்ட போனீங்கன்னா அவங்க கடைசியாக சொல்லித்தரது இந்த அக்க தியானம் தான். அக்க தியானம் அந்த உச்சரிப்பு தான். அதில் பல சூட்சமங்கள் இருக்குது. தமிழ் தெய்வத்தமிழ், அமிழ்த தமிழ், ஞானத்தமிழ், பிள்ளைத்தமிழ், இல்லை 96 சிற்றிலக்கியங்கள் உள்ள ஒரு மொழி. இதை நீங்கள் சுத்தமாக பேசினா போதும். விவசாயி அப்படின்னு சொல்லாதீங்க, உழவர்னு சொல்லுங்கள். விவசாயி வடமொழி. பல அந்நிய சொற்கள் நீக்கிட்டு பேசி பழக தமிழ் வாய் மணக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு தெய்வத்தமிழ். அதனால் என்ன சொல்கிறேன்னா, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ். அதுக்கு வரலாற்று பூர்வமான சான்றுகள் உண்டு. இன்னும் தொல்லியல் அகழ்வாராய்ச்சியிலும் இதுக்கு மேலே வரும். தமிழ் பிராமின்னு சொன்னதெல்லாம் பொய். அசோகர் கல்வெட்டு தான் முதல் எழுத்து வடிவம். பிராமி எழுத்துன்றது அசோகர் கல்வெட்டில் இருக்கிற பேருக்கு பிராமி எழுத்து வடிவம், அதுதான் முதல். அதுலேருந்து தமிழ் வந்துச்சுன்னு சொல்கிறதுனா பொய், சுத்த பொய். ஆனால் நம்மளுடைய அதுக்கு முன்னாடியே கீழடியிலலாம் 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து வடி வந்திருக்கு. அதுக்கு பேர் தமிழி. தமிழ் பிராமி இல்லை. தமிழுக்கு எழுத்து வடி உலகத்தையே கற்றுக் கொடுத்தோம் தமிழன் தான். பல புரட்டுகள் வரலாற்று புரட்டுகளை ஏற்றுக்காதீங்க. இது வரலாற்று பூர்வமாக அகழ்வாராய்ச்சி மூலம் இனிமேல் வெளிவரப்போகுது. இதுதான் உண்மை. இன்றைக்கும் பேச்சு வடிவில், எழுத்து வடிவில் அறிவியல் தமிழாக வளர்ந்து வருது. நம்ம மனோன்மணி சுந்தரம் பண்ணார் இல்லையா, அவர் மொழி ஆராய்ச்சின்னு முன்னே சொல்லிட்டாங்க. கால்டுவேல்லேருந்து மனோன்மணி சுந்தரம் பிள்ளை வரைக்கும் முன்னே சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தமிழ் தாய் வளத்தில், அதாவது கன்னடம், களி, தெலுங்கு, கவின், மலையாளம் உன் உதிரத்தே பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்? தமிழ் மொழிந்து பிறந்தான் அர்த்தம். அவர் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு எழுதிட்டு போயிட்டார். கால்டுவேலும் அதை தான் சொல்கிறாரு. இன்றைக்கி அகழ்வாராய்ச்சியும் அதை தான் சொல்லின்னு வருது. அதனால் திராவிட மொழி குடும்பத்தை தென்னிந்தியாவில் இருக்கிற மொழிலாம் ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அதில் மூத்த அன்னை தமிழ் தான் அன்னை மொழி. இது மறுக்க முடியாத உண்மை. பின்னாடி உண்மையை நிரூபணமாகும். சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.